அன்பான தேவ ஜனங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கூட வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்தை தலைப்பாய் வைத்துதான் பல மாதங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். பாருங்கள், ஏன் இந்த தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம்? ஏனென்றால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுகிறது போல, இந்த உலக வாழ்விலே பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்ற அந்த சத்தியம் இந்த கடைசி நாட்களிலே மிக அதிகமாக இந்த உலகில் நிறைவேறி வருகிறதை நாம் இந்த சமீப ஆண்டுகளாக அதிகமாகவே நம்ம கண்டு வருகிறோம். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, இந்த பிசாசின் ஆவிகளால் இந்த உலகத்தில் நமக்கு இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள் உண்டாகிறது, இதன் மேல் எப்படி ஜெயம் கொள்வது? இந்த வியாதி மேலே எப்படி ஜெயம் கொள்வது? இந்த பாவ சோதனைகள் மேல் எப்படி ஜெயம் கொள்வது? வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கை அல்லது நம்முடைய வேலை விஷயம், பண விஷயம், உறவுகள், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் வருகிற போராட்டங்களில் எப்படி நாம் ஜெயம் எடுப்பது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் கடந்த வாரம் வரைக்கும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தின் சில அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். இப்பொழுது இந்த வாரத்திலிருந்து நாம் இந்த பிசாசின் மேல் ஜெயம் கொள்வதற்கு தேவன் நமக்கு அருளி இருக்கிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்கள், அதாவது தேவனுடைய பலத்தை வெளிப்படுத்துகிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்பொழுது நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் இந்த வாரத்திலிருந்து பிசாசை வெல்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்து ஒவ்வொன்றாக தெளிவாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பவுல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நமக்கு விளங்குவதற்கு ஏற்ற விதத்தில் அதை நமக்கு விளக்கி காண்பிப்பதற்கு என்ன செய்கிறார்? ஒரு சரீரப்பிரகாரமான எடுத்துக்காட்டு அவர் என்ன செய்கிறார்? எடுக்கிறார். பாருங்கள், பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவர் வாழும்போது ரோமர்கள் அக்காலத்தில் உள்ள மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தது. அப்போது பவுல் ஊழியம் செய்த இடங்களெல்லாம் பாருங்கள் ரோம ஆட்சி கீழே தான் இருந்தது. அப்போது அவர் சிறு வயதிலிருந்து இந்த ரோம போர் வீரர்களை பார்த்து தான் என்ன செய்கிறார்? வளருகிறார். அது மாத்திரமல்ல, இந்த எபேசியர் நிருபத்தை எழுதும்போது அவர்
சுவிசேஷத்தின் நிமித்தம் ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். ரோம போர் சேவர்கள் அவருடைய சிறைச்சாலை அந்த பாதுகாப்பு பணியிலே அனுதினமும் அவர்கள் நிற்பதை இவர் அனுதினமும் என்ன செய்கிறார், காண்கிறார். அப்போது அதை பார்த்து விட்டு என்ன செய்கிறார், ஒரு ரோம போர் வீரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சரீர சீருடை, அவனோட ஆயுதம், அதையெல்லாம் வைத்து இப்போது ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் இப்போ போர் செய்கிற ஒரு ஆவிக்குரிய வீரனுக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை அவர் என்ன செய்கிறார், விளக்குகிறார். பாருங்க, இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் போராயுதத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்கள் இருங்கள்னு சொல்கிறார். அதாவது பாருங்க, இப்போது ஒரு சரப்பிரகாரமாக ரோம போர் வீரன் என்ன சீருடை அணிந்தார் என்பதை இங்கே அவர் விளக்குகிறார். பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம், குறிப்பாக ஆண்கள் பார்த்திங்கன்னா நீண்ட அவர்களுடைய ஆடை வந்து நீண்ட அங்கி போல் இருந்தது. அப்போது முதலாவது அவர்கள் பாருங்கள், அவர்களுடைய ஒரு இராணுவ சீருடையில் மிக மிக முக்கியமானதாக எது இருந்தது, அவர்கள் அணிந்திருந்த பெல்ட்டு தான். ஏன்னா பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாருங்கள், நம்ம பேண்ட் போடும்போது பேண்ட் லூஸாக இருந்தால் உடனே என்ன செய்வோம், பெல்ட் போடுவோம். எதற்கு போடுவோம் பாருங்கள், பெல்ட் போடும்போது இப்போ அந்த ஆடை உறுதியாக இருக்கிறது. இப்போ அதனால் நம்ம எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய வேலைகளை நம்ம என்ன செய்ய முடியும். ஏன்னா இப்போ பெல்ட் போட்டவுடன் அந்த ஆடை டைட்டாக என்ன செய்கிறது, அந்த பேண்ட் இருக்கிறது. இப்போ அது எந்த தொந்தரவும் இருக்காது. அதே போல தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ரோம போர் வீரன் அவன் அணிந்திருக்கும் அந்த ஆடை உறுதியாக டைட்டாக இருக்கும்படி என்ன செய்தான், அவன் ஒரு பெல்ட்டை என்ன செய்தான், அணிந்து கொண்டான். அது எந்த விதத்தில் அந்த ரோம போர் வீரனுக்கு உதவியாக இருந்தது, அவன் போர் செய்ய போகும்போது பாருங்கள், அந்த ஆடை இப்போ உறுதியாய் டைட்டாக கட்டப்பட்டிருந்தபடினால் பாருங்கள், இப்போ அவன் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பாருங்கள், அவனுடைய போர் பணியை அவன் என்ன செய்ய முடியும், எல்லாவித முழு பலனோடு அவனால் என்ன செய்ய முடியும், அந்த பணியில் செயல்பட முடியும். அப்போது அதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இப்போது பாருங்கள், இதை வந்து இப்போ ஆவிக்குரிய ரீதியில் ஒப்பிடுறாரு. என்ன சொல்கிறாரு, எப்படி ஒரு போர் வீரனுக்கு பெல்ட் அணிந்தவுடன் அவனுடைய ஆடை நல்லா உறுதியாய் இப்போ டைட்டாக இருந்தவுடன் அவனுடைய பணியை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவன் எப்படி முழு பலத்தோடு செய்ய முடிகிறதோ, அதே போல் இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு ஒரு பெல்ட் கொடுக்கப்பட்டிருக்குதான். அது என்னதான், சத்தியம் என்னும் பெல்ட். சத்தியம் என்னும் பெல்ட் என்றால் என்ன அர்த்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் நான் இந்த எபேசியர் பின்னணியில் உங்களுக்கு அது விளக்குகிறேன். பாருங்கள், அந்த எபேசியரில் 6 நிருபத்தில் 6 அதிகாரங்கள் பவுல் என்ன செய்கிறார், போதித்து கொண்டு பல சத்தியங்களை போதித்து கொண்டு வருகிறார். இப்போது அந்த எபேசு சபைக்கு பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள் இந்த 6 அதிகாரங்கள்லையும் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்களை என்ன பண்ணுங்க, இப்போ என்ன பண்ணுங்க, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் என்ன செய்யுங்க, கட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், பெல்ட் எங்கே கட்டுவோம், நம்முடைய அறையில் தான் என்ன செய்வோம், கட்டுவோம். அதே போல் சத்தியம் என்னும் பெல்ட் என்ன செய்யுங்க, உங்கள் அறையில் என்ன செய்யுங்க, உறுதியாய் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி அதை செய்வது, அதை தான் நாம் 1 பேதுரு இப்போது திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் இப்பொழுது 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த சத்தியம் என்னும் பெல்ட்டை எப்படி அறையில் கட்டுவது பாருங்கள். அதை இங்கே வந்து பேதுரு
அப்போஸ்தலன் அதை விளக்குகிறார். அது எப்படி கட்டுவதா பாருங்க, நீங்கள் உங்கள் மனதின் அறையை என்ன செய்யுங்க, கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, பிசாசு அவனுடைய தந்திரமான பொய்களை எங்கே விதைக்கிறான்? நம்முடைய மனதின் எண்ணங்களில் தான் என்ன செய்கிறான், விதைக்கிறான். அப்போது ஆண்டவர் இங்கே என்ன நமக்கு சொல்லுகிறாரு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் ஆவிக்குரிய ஆயுதம் என்னது? எப்படி ஒரு ரோம போர் வீரனுடைய அந்த சீருடையில் முதல் இதே எது முக்கியம்? அவனுடைய பெல்ட் தான். அதே மாதிரி நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய போராயுத உடையில் இதே என்னது? முதல் போராயுதம் என்னது? சத்தியம் என்னும் பெல்ட். அப்போது பவுல் என்ன சொல்கிறாரு, இப்போ 6 அதிகாரங்களில் நம்ம நிறைய சத்தியங்கள் அந்த எபேசியர் நிருபம் முழுவதும் கற்றுக்கொண்டோம். மற்றும் வேதம் முழுக்க ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? வேத சத்தியங்களை வேதம் முழுக்க நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கற்றுக்கொள்ளுகிற எல்லா சத்தியத்தையும் என்ன பண்ணு, உன்னுடைய மனதில் உன்னுடைய இருதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். எப்படி ஒரு பெல்ட்டை டைட்டாக கட்டுவோமோ அந்த மாதிரி உங்களுடைய மனதில் உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை என்ன செய்யுங்க, ஆழமாய் பதியுங்கள். அது உள்ளத்தில் ஆழமாக என்ன செய்யட்டும், பதியட்டும். அதை உள்ளத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் நம்முடைய இருதயத்தில் மனதில் ஆழமாக பதிந்து விட்டால் இப்போ என்ன ஆயிடுது, நமக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு தெளிவு வந்துடுது. தெளிவு வருகிறதுனால நம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ பாருங்கள், திடீர்னு பிசாசு பாருங்கள் ஏவாளிடத்தில் சர்ப்பத்தின் மூலமாக என்ன செய்கிறான், வருகிறான். வந்துட்டு என்ன பண்ணுறான், ஏவாளுடைய மனதில் என்ன பண்ணுறான், தேவனுடைய வார்த்தையை குறித்த சந்தேகத்தை என்ன செய்கிறான், விதைக்கிறான். இப்போது அதை மாதிரி இன்றைக்கி நம்முடைய மனதுக்குள்ளும் என்ன செய்கிறான், தேவனுடைய வார்த்தை குறித்த சந்தேகங்களை, தேவனுக்கு விரோதமான சிந்தைகளை மனதிலேருந்து விதைக்கிறான். விதைக்கும்போது ஏற்கனவே கர்த்தருடைய வசனமாகிய சத்தியத்தை நம்ம வேதம் முழுக்க கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை நம்ம மனதின் எண்ணங்களில் இருதயத்தில் ஆழமாக நம்ம பதித்திருக்கும் போது, எப்படி ஒரு பெல்ட்டை டைட்டாக கட்டுற மாதிரி ஆழமாக பதித்திருந்தால் என்ன ஆகும், இப்போ நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்போது என்ன ஆகுது, பிசாசு ஒரு பொய்யை விதைக்க வரும்போது, ஒரு கர்த்தரோட வார்த்தை குறித்த சந்தேகத்தை விதைக்க வரும்போது உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், விழித்து கொள்ளுகிறோம். ஆஹா, இது என்னன்னு எனக்கு விளங்குது, பிசாசே நீ என்னோட மனதில் தேவனோட வார்த்தை குறித்து சந்தேகத்தை உண்டு பண்ண பார்க்குற, ஏவாளுக்கு உண்டு பண்ண மாதிரியே உண்டு பண்ண பார்க்குற. அப்போ நீ உண்டு பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்னோடய வாழ்க்கையை நீ என்ன செய்ய பார்க்குற, அழிக்க பார்க்குற. உனக்கு என் வாழ்க்கையில் என்ன கிடையாது, இடம் கிடையாது. அதனால் இயேசு நாமத்தில் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி உடனே நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க அதை என்ன செய்யுது, வழி திறக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டே பாருங்கள், மார்க் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி 35வது வசனத்துக்கு மேலே பாருங்கள். அங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகிலே கலிலேய கடலின் ஒரு கரையிலேருந்து மறுகரைக்கு போகிறார்கள். போகும்போது பாருங்கள், இயேசு படகிலே நல்லா அவர் நாள் முழுவதும் ஊழியம் செய்தபடினால் அவருக்கு உண்டான களைப்பு நிமித்தம் நல்லா உறங்கி விட்டார். இப்போ சீசர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. திடீரென்று படகு கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெருங்காற்று அடிக்குது. அதன் நிமித்தமாக இப்போ அலைகள் என்ன செய்கிறது, படகின் மேல் மோதுகிறது. மோதின உடன் என்ன ஆகுது பாருங்கள், அந்த வேளையில் இயேசு பாருங்கள் நல்ல உறக்கத்தில் இருக்கார். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர், அவர் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை என்ன பண்ணவர், ஆழமாக தன்னுடைய இருதயத்திலும் மனதிலும் பதித்தவர். அதனால் என்ன நடக்குது, அவருடைய இருதயமும் மனதும் தேவனுடைய வார்த்தை குறித்த சத்தியத்தினால் நிரம்பி இருந்தபடினால் இப்போ திடீர்னு பாருங்கள் ஒரு போராட்டம், சூறாவளி காற்று போல அந்த படகின் மேல் மோதின போது இயேசு பாருங்கள் அந்த இடத்துல அவ்வளோ தூங்கிட்டு இருக்காரு. சீசர்கள் அவரை எழுப்புறாங்க. எழுப்பினோடனே அவர் சூறாவளி காத்தவொடனே பார்த்து பயப்படவே இல்லை பாருங்கள். எழுந்தவுடன் பாருங்கள் அவருடைய இருதயமும் மனதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தினால் நிரம்பி இருந்தபடினால் உடனே அவர் அந்த அடிக்கிற கடலின் அலைகள் மேல் அவர் அதிகாரம் செலுத்தி
அவைகளை என்ன செய்கிறார்? அமைதிப்படுத்தி விடுகிறார். ஒரு அதிகாரத்தை செலுத்துகிறார். ஏன்னா இயேசுவுக்கு தெரியுது, பாருங்க, மனிதனா இயேசுவுக்கு இந்த பூமியில் தேவனால் அவருக்கு சகல அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற சத்தியம் அவருக்கு தெரியும். ஆதியாம் 1:26 இயேசுவுக்கு நல்லா தெரியும். மனிதனை படைக்கும் போதே பிதாவன் அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கன்னு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். இப்போ இயேசு தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறபடினால் எப்பொழுது அந்த அதிகாரத்துக்கு அவர் சொந்தக்காரராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனால் பாருங்கள், அந்த சத்தியெல்லாம் அவருக்கு நல்லா தெரிந்ததுனால உடனே பாருங்கள், எதிர்த்து வருகிற அந்த காற்றின் மேல் அவர் அதிகாரத்தை செலுத்தி அதை என்ன செய்கிறார்? அமைதிப்படுத்துகிறார். போராட்டத்தின் மேல் ஜெயம் எடுக்கிறார். எப்படி ஜெயம் எடுக்க முடிஞ்சது? அவருடைய இருதயத்திலே வேத வசனம் ஆழமாய் பதிந்திருந்தபடினாலே அவரால் என்ன செய்ய முடிந்தது? ஜெயம் எடுக்க முடிந்தது. ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ அந்த சம்பவத்துக்கு செல்லுவோம். பாருங்கள், மார்க்கு 4ஆம் அதிகாரம் இப்போ 39வது வசனத்தில் சீசர்கள் அந்த போராட்டத்தின் நடுவில் எப்படி செயல்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கலாம். பாருங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கு சீஷர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, அடுத்த வசனத்தை இப்போ வாசிக்கலாம். 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்கள், இயேசு எப்படி செயல்படுகிறார்? போராட்டத்தின் நடுவிலே அவர் போராட்டத்தின் நடுவிலே அதிகாரமுடையவராய் வல்லமை நிறைந்தவராய் செயல்படுகிறார். ஆனால் சீஷர்கள் எப்படி செயல்படுறாங்க பாருங்க, போராட்டத்தின் நடுவிலே அவர்கள் பயந்து என்ன செய்கிறார்கள்? கதறி புலம்பி இயேசுவை நோக்கி இப்படி சொல்லுகிறார், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி பாருங்க, பயந்து நடுங்கி கதறி புலம்பி தவித்தார்கள். இதுதான் சீஷர்களுடைய நிலைமை. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? சீஷர்கள் சத்தியம் என்னும் கச்சை, அதாவது அந்த பெல்ட்டை மனதின் அறையில் உறுதியான செய்யலை, கட்டலை, மனதில் சத்தியத்தை ஆழமாக பதிக்கலை. அதை நிமித்தமாக அவர்களுடைய இருதயமும் மனதும் தேவனோட வார்த்தையினால் நிரம்பாமல் இருந்தபடியினால் என்னாச்சு பாருங்க, பிசாசு ஒரு போராட்டத்தை, ஒரு புயல் காற்று மூலம் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தபோது அவர்களுடைய இருதயத்தில் இருக்க வசனம் என்ன செய்யப்பட்டது? திருடப்பட்டது. ஏன்னா பாருங்க, இந்த படகுல போறதுக்கு முன்னாடி நாள் முழுக்க உட்காந்து இயேசுவினோட போதத்தை அவங்க கேட்டிருக்காங்க, நாள் முழுக்க இயேசுவினோட வார்த்தையை கேட்டிருக்காங்க. ஆனால் போராட்டம் வந்தோடனே இயேசுவினோட வார்த்தையெல்லாம் மறந்து போயிட்டாங்க. மறந்து போனதுனால, மறந்து போய் பயந்ததுனால என்ன ஆயிடுச்சு பாருங்க, அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனம் என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டு அது நிமித்தமாக அவர்கள் பயத்தினாலும் தவிப்பினாலும் கவலையினாலும் என்ன செய்தார்கள்? நிரம்பினார்கள், சமாதானத்தை இழந்து போனார்கள். ஆனால் இயேசுவோ கர்த்தரோட வார்த்தையின் சத்தியத்தை இருதயத்திலும் மனதிலும் எப்படி ஒரு ஆடையை பெல்ட்டினால் அது எப்படி பெல்ட் போட்டால் அந்த ஆடை உறுதியாய் எப்படி டைட்டாக இருக்கும்போது அவர்கள் நம்முடைய வேலையை எப்படி முழு பலத்தோடு நாம் செய்வதற்கு அது வழிவகுக்குதோ, அதே போல் பாருங்கள், இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனோட வார்த்தையின் சத்தியத்தை மனதின் அறையில் உறுதியாய் கட்டியிருக்கும் போது அது எதற்கு வழிவகுக்குது? பிசாசை எதிர்த்து நிற்க, அவன் மேல் ஜெயம் கொள்ள இது என்ன செய்கிறது? நமக்கு வழியை என்ன செய்கிறது? திறக்கிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை ஒரு பெல்ட்டை போல் மனதின் அறையில் உறுதியாய் கட்ட வேண்டும். எப்படி? தேவனோட வார்த்தையின் வசனங்களை மனதிலும் இருதயத்திலும் ஆழமாய் பதிப்பதின் மூலம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை குறித்து இப்போது இதை எப்படி செய்வது என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. பாருங்கள்,
நாம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 20 மற்றும் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் இப்போதான் பார்த்தோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் போராயுதம் என்னது? சத்தியம் என்னும் பெல்ட். அப்போது இதை எப்படி நம்முடைய மனதின் அறையில் உறுதியாய் அணிந்து கொள்வது, எப்படி மனதில் தேவனோட வார்த்தையை எப்படி இருதயத்தில் மனதில் எப்படி ஆழமாக பதிப்பது பாருங்கள். அதை தான் நீங்கள் நீதிமொழிகள் 4:20 மற்றும் 21வது வசனங்களில் நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. என் மகனே, என் வார்த்தைகளை என்ன செய்ய கவனி. பாருங்க, தேவனோட வார்த்தையை உங்கள் மனதிலும் இருதயத்திலும் ஆழமாய் பதிக்க வேண்டும் என்றால் முதல் திறவுகோல் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை என்ன செய்ய கவனி. வேதத்திலிருந்து நான் உனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு உன் செவி என்ன செய் சாய்த்து அதை கவனி. அதை கவனி, என்ன சொல்லுதுன்னு கேளு. அப்போது கேட்கும்போது என்ன ஆகுது? இப்போ அது மனதில் என்ன செய்யுது? பதிய ஆரம்பிக்குது. அதனால தான் 21வது வசனம் சொல்லுது, அவைகள் உன் கண்களை விட்டு என்னது பிரியாதிருப்பதாக. கண்கள் என்று இங்கே சொல்லும்போது இது எதை குறித்து பேசுது? மனதை குறித்து பேசுது. மனதில் தேவனோட வார்த்தை நிரம்பி இருக்கிறது குறித்து பேசுது. அப்போ நீங்கள் தேவனோட வார்த்தைக்கே செவி கொடுக்கும்போது உங்கள் மனது தேவனோட வார்த்தையினால் நிரம்புகிறது. மனது தேவனோட வார்த்தையினால் நிரம்பும் போது பாருங்க, அடுத்தது சொல்லுது, அவைகள் உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே என்ன செய்ய காத்துக்கொள். அப்போ எப்பொழுது மனது தேவனோட வார்த்தையினால் நிரம்புதோ அப்போது அந்த வசனம் இருதயத்தையும் என்ன செய்யுது? நிரப்ப ஆரம்பிக்குது. அப்போது இப்படி தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலையும் மனதிலையும் என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். எப்படி? தேவனோட வார்த்தைக்கு உங்களுடைய செவியை சாய்த்து அந்த வார்த்தையை கேட்பதன் மூலம் பாருங்கள், உங்களோட மனது தேவனோட வார்த்தையினால் நிரம்புகிறது. மனது நிரம்பும் போது இருதயம் தேவனோட வார்த்தையினால் நிரம்புது. தேவனோட வார்த்தையினால் நிரம்பும் போது இப்போ சத்தியம் என்னும் தேவனோட வார்த்தையை மனதின் அறையில் உறுதியாக நீங்கள் கட்டி கொள்ளுகிறீர்கள். மனதில் ஆழமாக தேவனோட சத்தியம் பதிந்து விடுகிறது. இப்போ நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாறிடுறீங்க. இப்போ பிசாசு தன்னுடைய பொய்களை உங்களுக்கு விரோதமாய் விதைக்க வரும்போது நீங்கள் விழித்து கொண்டு இப்பொழுது பிசாசை எதிர்த்து நிற்க அது வழியை திறந்து விடுகிறது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா இப்பொழுது? அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இதனாலே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதனாலே அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். முதலாவது ஆவிக்குரிய போராயுதம் எப்படி ஒரு சரீரப்பிரகாரமான வீரனுக்கு அவருடைய ஆடையை உறுதிப்படுத்தி கொள்ள பெல்ட்டை அணிந்து கொள்கிறார்கள், அதே போல் சத்தியம் என்னும் பெல்ட்டை உங்கள் மனதின் அறையிலே அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. அதனால அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம், தங்களுடைய இருதயத்திலையும் மனதிலையும் தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் பதிக்க ஒரு பெல்ட்டை போல் உறுதியாய் மனதின் அறையில் அணிந்து கொள்ள உங்களுடைய வசனங்களுக்கு செவியை சாய்க்கட்டும். அவருடைய மனது இருதயம் தேவனோட வசனத்தினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் சத்தியம் என்னும் தேவனுடைய வசனங்கள் அவருடைய மனதிலே உறுதியாய் பதிக்கப்படட்டும், இருதயத்திலே ஆழமாய் பதிக்கப்படட்டும். அதன் மூலம் பிசாசு ஆண்டவரே இவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரும்போது அவர்கள் விழித்து கொண்டு தேவனுடைய வசனத்தின் சத்தியத்தை கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அவர்கள் வாழ்க்கை விரோதமாய் வருகிற அந்த வியாதி, அந்த பாவ சோதனை, அந்த பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க அதனால் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. கர்த்தர் செய்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்யுங்க. இந்த சத்தியங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் அறிவிலே வளர, மனக்கண்ணிலே ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக்குங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவள் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.